மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 3 வாரங்களாக யாபேசின் ஜெபம் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியே சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளி செய்தார் என்று சொல்லிக்கொண்டு இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக வைத்து, யாபேசுடைய தாய் அவனை பெற்றெடுக்கக்கூடிய வேளையில் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லிக்கொண்டும், முதல் நாளில் தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அதாவது ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது என்பதையும், உன்னதங்களிலே அவர் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 இந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக வைத்து பார்த்தோம். அடுத்தபடியாக என் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யாபேஸ் ஜெபித்த பொழுது, யாபேஸ் ஒரு சிறிய எல்லைக்குள்ளால இருக்க விரும்பாமல் அவனுடைய எல்லை பெரிதாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கினார் என்று சொல்லிக்கொண்டும், சென்ற வாரத்தில் கர்த்தருடைய கரம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை அறிந்து கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஜெபித்தான். அதன் பிரதிபலனாக தாவீதுனுடைய வசனத்தை நம்ம ஆதாரம் வைத்து சங்கீதம் 18:35 உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்கிற வசனத்தை ஆதாரம் வைத்து கிதியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் இருந்த பொழுது எப்படி அவன் மீதியனரை முறியடித்தான் என்று சொல்லிக்கொண்டோம். தாவீது கோலியாத்தை முறியடித்தது, இயேசுவினிடத்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்டது என்கிற சம்பவங்களை நம்ம கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து நம்ம தியானித்தோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், யாபேசினுடைய ஜெபத்தினுடைய அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு யாபேஸ் வேண்டிக் கொண்டதையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நன்மையாய் பெற்றுக்கொண்டான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான தீங்குகள், அநேக விதமான சூழ்நிலைகள் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அடிமையாக இருக்கிறத நிமித்தமாக நாமும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த தீமையான செயல்களுக்குள்ளால் அடிமைப்படுத்தப்படுகிறோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று சொன்னால், தீங்கு நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக விதமான கொலைகள், கொள்ளைகள், கலவரங்கள், அநேக விதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு அழிவு வரும் அல்லது எப்படிப்பட்ட அடிமைத்தனம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் என்று சொல்லிக்கொண்டு தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளால இன்றைக்கு தீமையான காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தீமையான காரியத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பது மட்டுமில்லாமல் கர்த்தர் நம்மை வழி நடத்தக்கூடிய வேளையில தான் எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். 90வது சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. மோசே தன்னுடைய ஜெபத்தில் சொல்லக்கூடிய சொல்றான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சிறுமையாக இருந்த நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துக்கப்பட்ட நாட்களும் உண்டு. அதுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மோசே ஜெபித்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் கொடுக்கிற கானானை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம தெரியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்னன்னு சொன்னால் பலவிதமான தீங்குகள் வருகிறது, பலவிதமான சோதனைகள் வருகிறது, பலவிதமான துக்கமான சம்பவங்கள் வருகிறது. அநேக நேரத்தில் நம்ம சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், சோதனையிலிருந்து நம்மை விடுவிப்பார், துக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், உலக பிரகாரமாக சத்ருவினால் வரக்கூடிய அடிமைத்தனங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவித்து எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் இயேசு கிறிஸ்து கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கற்பித்துக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய வேளையில எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தீங்குகள் பல இடங்களில் இருந்து வருகிறது. எப்படிப்பட்ட தீங்குகள் வருகிறது என்று சொன்னால், பாவம் செய்கிறது நிமித்தமாக நமக்கு தீங்கு வருகிறது. ஒரு சில தவறான நண்பர்களினுடைய நடத்தைக்கு நம்ம அடிமைப்படுகிறது நிமித்தமாக தீங்கு வருகிறது. உறவினர்கள் சகோதரர்கள் மூலமாக தீங்கு வருகிறது. வியாதியினால தீங்கு வருகிறது. சாத்தானால தீங்கு வருகிறது. மந்திர கட்டுகள் கிரியைகள் என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எச்சரிப்போடு இருந்தால் மட்டும்தான் இந்த தீங்கு என்ன செய்யாது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தாது. அப்ப தீங்கு நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:8 சொல்லும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லிக்கொண்டு வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம விழித்திருக்கக்கூடிய வேலைதான். எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்ம விழுங்க முடியாமல் அவனால என்ன செய்ய முடியும்னு சொன்னால் செல்ல முடியும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில ஒரு சில வேளையில பாவ அடிமைத்தனங்கள், ஒரு சில தவறான நண்பர்களுடைய வழிமுறைகள், ஒரு சில வேளையில குடும்பத்திலிருந்து கூட அல்லது எதிர்பாராமல் நடக்கிற விபத்துகள், ஆபத்து, நாசமோசங்கள் கூட நமக்கு தீங்கு வரலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில உன்னதமானவருடைய மறைவு செட்டையின் நிழலில கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருக்கு பிரியமாய் நம்மை வழி நடத்தும் பொழுது உலக பிரகாரமாய் வருகிற எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யாத அளவுக்கு பரிசுத்த தேவன் நம்மை வேலியடைப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நேபுகாத்நேசர் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம தானியேலின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேபுகாத்நேசர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு 60 முழ உயரமுள்ள ஒரு பெரிய 60 முழ உயரம் 6 முழ அகலமுள்ள ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி அதை தூரா என்கிற சமபூமியில நிறுத்தி நாதசுரம், எக்காலம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு இவைகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய வேளையில எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்கிறவங்க அவன் விருந்துக்கு அரவழைத்திருந்த எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சிலையை வணங்க வேண்டும் என்கிற ஒரு கடுமையான சட்டத்தையும் இயற்றியிருந்தான். ஆனால் அந்த இடத்துல 3 வாலிப சகோதரர்கள் இருந்தார்கள். அவங்க 3 பேர் என்ன, அனனியா, மிசாவேல், அசரியா என்று சொல்லக்கூடிய 3 வாலிப சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் 3 பேரும் என்னன்னு சொன்னா, இந்த எக்காலம், நாதசுரம், கிண்ணறம், வீணை போன்ற இசைக்கருவிகள் வாசிக்கக்கூடிய வேளையில அந்த தூரா என்கிற சமபூமியில் நேபுகாத்நேசர் உண்டு பண்ணின சிலையை இவர்கள் வணங்கவில்லை. இந்த காரியத்தை அறிந்த நேபுகாத்நேசர் அவங்க 3 பேரை என்ன செய்யறாங்கன்னா கட்டி ஒரு அக்கினி சூளையில போடுறாப்புல. அப்போ போடுறதுக்கு கொண்டு போகக்கூடிய வேளையில அந்த நேபுகாத்நேசர் அவங்கள்ட்ட சொல்றான், நீங்க இந்த வீணை, சுரமண்டலம், இந்த இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய வேளையில நீங்க வணங்கணும். வணங்கலன்னு சொன்னா நான் உங்களை என்ன செய்வேன்னு சொன்னா அந்த அக்கினி சூளையில போடுவேன்னு சொல்லக்கூடிய வேளையில நீங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் எங்களை இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கரத்தில் அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ உண்டு பண்ணின இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லிக்கொண்டு உமக்கு முன்பதாக தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லக்கூடிய வேளையில அவங்களை என்ன செய்தாங்கன்னு சொன்னா கட்டி அந்த அக்கினி சூளையில கொண்டு போட்டாங்க. ஆனால் அக்கினி என்ன செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மேல பலன் கொள்ள முடியாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம அந்த வேத பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக விதமான நண்பர்கள், அநேக விதமான தவறான காரியங்களுக்கு நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய சொல்லப்படுறான். ஆனால் இந்த சாத்ராக், இந்த மேஷாக், இந்த ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த அனனியா, மிசாவேல், அசரியா என்று சொல்லக்கூடிய இந்த 3 வாலிபர்களும் தங்களை ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாய், ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமாய், ஆண்டவருக்கு தங்களை சாட்சியாய் நிறுத்தின நிமித்தமாக அக்கினி இவர்களை என்ன செய்யவில்லை என்று சொன்னால் பலன் கொள்ளாமல் அக்கினியிலிருந்து, சூளையிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அக்கினி சூளையில கொண்டு போனவங்களை எல்லாம் அக்கினி பட்சித்தது. ஆனால் இவர்கள் அக்கினி சூளைக்குள்ளால இருக்கக்கூடிய வேளையில நேபுகாத்நேசர் தன்னுடைய கண்களை திறந்து பார்க்கக்கூடிய வேளையில 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஆள் ஒருவர் தெரிகிறாரே, அவர் தேவபுத்திரனின் சாயலா இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வேளையில அந்த அவங்க திகைத்து அவன் என்ன செய்றானா அவங்களுடைய பெயரை சொல்லி வெளியே கூப்பிடக்கூடிய வேளையில அவங்க 3 பேரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வெளியே வந்தார்கள். அவருடைய சரீரத்துல நெருப்பு பட்டதுக்கான எந்த அடையாளங்களும் இல்லாமல் வஸ்திரம் கருகல்ல, தலைமுடி கருகல்ல, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றார்கள். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தேவனிடத்துல வைத்திருந்த விசுவாசம். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்பதை அறிவேன், உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளால் இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர். ஏனென்று சொன்னால் என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில என்ன தீமை வந்தாலும் அவர் என்னை என்ன செய்வார் என்று சொன்னால் வேலி அடைத்து அவர் என்னை பாதுகாப்பார். அது வறுமையா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், பஞ்சமா இருக்கட்டும், நாசம் மோசமா இருக்கட்டும், அல்லது எதுவாக இருந்தாலும் அவருடைய அன்பிலிருந்து என்னை பிடிக்க முடியாது என்கிற ஒரு உன்னதமான ஒரு தீர்மானத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ததை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் இந்த தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய இந்த அனனியா, மிஷாவேல், அசூரியா என்று சொல்லக்கூடிய இந்த 3 வாலிபர்களும் தங்களை அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அக்கினி அவர்கள் மேல பலன் கொள்ளாமல் இருந்தது என்று சொல்லிக்கொண்டு, அப்ப நேபுகாத்நேசர் என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லா அந்த இடத்துல என்னன்னு சொன்னா ஒரு கட்டளை பிறப்பித்தான். அதை நீங்க 25, 28, 29 இந்த வசனத்துல இந்த வாசித்தீங்கன்னு சொன்னா அதுல தெரிந்து கொள்ளப்படுகிறது. என்ன கட்டளை என்று சொன்னால் 29ஆம் வசனத்துல சொல்றது, தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லக்கூடிய எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க, அதாவது ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த 3 பேர் ஆராதிக்கக்கூடிய தேவன் யாரோ அவர்தான் இப்படிப்பட்ட காரியங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், வேறு யாராலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு, அந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை பேசக்கூடாது, அந்த தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடிய வீடு என்ன செய்யப்படும் என எருக்களமாக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லி, அதன் பிறகு அந்த 3 பேரையும் ராஜா அந்த மாகாணத்துல உயர்த்தினான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அநேக வசனங்கள் உண்டு. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நீ அக்கினியில நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவர்களாய், அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம அவருக்கு பிரியமாய் செய்து நம்ம விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கக்கூடிய வேளையில உலக பிரகாரமாய் வரக்கூடிய எந்த தீங்கும் நம்முடைய வாழ்க்கையில அடிமை கொள்வதில்லை. பேதுரு அப்போஸ்தலனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சிறைச்சாலையில போட்டிருந்தார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை சிறைச்சாலை என்று வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தேவன் அவனை கொண்டு என்ன ஊழியம் செய்யணுமோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வேளையில என்ன தீமை இருந்தாலும் அந்த தீமையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக யாபேஸ் ஜெபிக்கிறது என்னவென்று சொன்னால், அவன் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்திரலும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஜெபித்து அதன் பிறகு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசினுடைய ஜெபத்தை வெறும் ஜெபமாக நிறுத்திவிடாமல் அதற்கு மறு உத்தரவு கர்த்தர் கொடுத்தது நிமித்தமாக தான் அவன் எல்லா சகோதரர்களை காட்டிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் என்ன வேண்டிக் கொண்டானோ அவன் சொன்னான், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும், உம்முடைய கரம் இங்கூட இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார் என்று சொல்லிக்கொண்டு, அதனாலதான் அவன் தன் சகோதரர்கள் எல்லாரையும் காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கும் ஒரு சில வேளையில யாபேஸ் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ அல்லது ஒரு பெரிய ராஜாவோ அல்லது ஒரு பெரிய ஞானியோ ஒரு பிரபுவோ கிடையாது. நம்மை போல ஒரு சாதாரணமான ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஏனென்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை துக்கம் இருந்தது, வாழ்க்கையில போராட்டமும் நெருக்கமும் இருந்தாலும், கவலையோடு அவனுடைய வாழ்க்கை இருந்தாலும், துக்கத்திலிருந்து கவலையிலிருந்து போராட்டத்திலிருந்து மீட்பை கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் எனக்குள்ளால இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து ஆண்டவருக்கு அவன் உண்மையாக இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவித்தவனை ஆசீர்வதித்தார். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதுல சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில எகிப்து தேசத்தின் அடிமை பெண்ணா இருக்கக்கூடிய ஆகாருக்கு அவள் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய கணவனாகி ஆபிரகாம் திருமணம் செய்து வைக்கிறாள். ஆனால் அவள் கர்ப்பம் தரித்த பொழுது சாராளை அற்பமாய் எண்ணினது நிமித்தமாக அவள் என்ன செய்யறாள் என்று சொன்னால் சாராளால் துரத்தப்பட்டாள். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாள், கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தரிசனமாகி அவள்கிட்ட சொல்றாப்ல, நீ எங்க இருந்து ஓடி வர்ற? அவள் சொல்றா, நான் சாராள் இடத்துல இருந்து. அப்ப தூதன் சொல்றான், நீ நாச்சியார் இடத்துல போய் அவ கையில அடங்கி இரு, உன் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த ஆகார் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தருக்கு ஒரு பெயர் சூட்டுறா. என்னன்னு சொன்னா, ஆகார் சொல்றா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி கொண்டு பெயரிட்டார். தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். பாருங்க, ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடியவள் இல்லை, தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணி அந்த இடத்துல இருந்து அவள் ஓடி போகிறாள். ஆனால் தூதன் அவளுக்கு தரிசனமாகி நீ அவள் கையில் அடங்கீர் என்று சொல்லக்கூடியவள் இல்லை. இவ சொல்றா, என்னை காண்பவரை நானும் கண்டேன், என்னை காண்கிற கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் அருமையான. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாரோ உங்க வாழ்க்கையில் அவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். மோசே வேண்டிக் கொண்ட போது மாறாவின்
தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர். அந்நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய வேளையில ஆசீர்வாதமான சாமுவேல் மட்டுமில்லாமல் மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தவர். எலியா என்கிற மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தான். ஆனாலும் அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அவர் கிருபை உள்ள தேவனாக இருந்தார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் மரண தருவாயில இருக்கக்கூடிய வேளையில கூட ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்று சொன்னால் 15 ஆண்டு காலங்களை அவர் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம வேண்டுதல் செய்தாலும் அவர் நமக்கு நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளில நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்களை நம்ம கை கொண்டு அவருக்கு பிரியமுள்ள பாதையில இருக்கக்கூடிய வேளையில் தான் தேவன் என்ன செய்வார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய ஊழிய காரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால் விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாரே தவிர நம்ம உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளால நம்ம அடிமைப்படக்கூடிய வேளையில் ஒருபோதும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம என்ன தீர்மானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களுக்குள்ளால அடிமைப்பட்டு உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம வாழ்வதை விட ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பான். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறது நிமித்தமாக அவளுடைய சக்களத்தை அவளை துன்பப்படுத்துறா. ஆனா இவ என்ன செய்தானா தேவ சமூகத்துல போய் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய மனக்குமரல் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஏறெடுத்த பிறகு அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா, எல்லாமே செய்தா. கர்த்தர் அவளை கடாட்சித்தார் என்று சொல்லி கொண்டு நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எதிராக இருக்கலாம், அல்லது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தினாலும் நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அன்பினால வழி நடத்தப்படுவதற்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்து உன்னத பலத்தினால் அவர் நம்மை வழி நடத்துவது மட்டுமல்லாமல் ஒத்தாசையின் கிருபையும் கர்த்தர் நமக்கு அனுப்பி நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எலியா என்கிற மனிதன் ஆகாப் என்கிற ராஜாவுக்காக பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனை கேரி தாட்டுக்கு போக சொன்னாரு. அந்த கேரி தாட்டுல என்ன செய்தான்னு சொன்னா காலையிலையும் சாயங்காலமும் காக்கா என்ன செய்தன்னு சொன்ன அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு கொடுத்தது. அவன் கேரி தாற்றின் தண்ணீரை குடித்தான் என்று சொல்லிக்கொண்டான். அந்த எலியா ஜெபிக்கிறான். வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருந்தார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறவர். எப்பொழுதும் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில வெளியரங்கமான பதில். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியா அவனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வருகிறது. நீ என்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டேன். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் இருந்தேன் என்று ஜெபிக்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து 15 ஆண்டுகள் அவனுடைய ஆயுசு காலங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் என்று நம்ம அறிந்து இதே போல அநேக சம்பவங்களை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்லிட்டே போகலாம். பவுல் அப்போஸ்தலன் மெலித்தாத்தீவில் பிரசங்கம் பண்ணக்கூடிய வேளையில ஒரு விஷப்பூச்சி அவனுடைய கையை கவி கொண்டது. ஆனா அவன் என்ன செய்தான்னு சொன்னா தூக்கி கீழே போட்டுட்டு ஓடி. ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இவன் இவ்வளவு பெரிய கப்பல் விபத்துல இருந்து தப்பித்து வந்தோம், இவன் தவறான காரியத்தை செய்யறான், அதனால விஷப்பூச்சி அவனை கடிச்சது. ஆனா ஒண்ணுமே செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம். பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மேலான காரியங்களை காண செய்தார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நோக்கும் பொழுது, கர்த்தருடைய பாதையில் நம்ம நடக்கக்கூடிய வேளையில நிச்சயமாகவே நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவது மட்டுமல்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர் இருக்கா. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லிக்கொண்டு அறிந்து கொண்ட கர்த்தர் ஒருபோதும் என்னன்னு சொன்னா அவர் ஆள் பார்த்து இடம் பார்த்து சூழ்நிலை பார்த்து கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நாம் அவருடைய வழியை பின்பற்றி அவருக்கு பிரியமான பாதையில நம்ம நடக்கக்கூடிய
வேளையில தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் தந்து நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இன்றைக்கு என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஒரு சில வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கலாம், அல்லது நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்காம இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு தெளிவாக விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நம்ம என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோம் என்கிறதை காட்டிலும் அவர் தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். எப்பொழுது என்று சொன்னால், நாம் அவரை உண்மையாய் தேடும் பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உண்மையாய் அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடிய வேளையில தான் கர்த்தர் நமக்கு எதிராய் வரக்கூடிய காரியங்களை முறியடித்து நமக்கு அவர் ஜெயம் கொடுப்பாரே தவிர, நம்ம ஏதோ மனம் போன போக்குற அல்லது உலக பிரகாரமான அடிமைத்தனத்துக்குள்ளால நம்ம இருந்துட்டு, ஆண்டவரே நீங்க என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க, என்னுடைய குடும்பத்தை மாற்றுங்க, இந்த காரியத்தை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய வேளையில ஒருபோதும் நமக்கு அதுல இருந்து பரிபூர்ணமான பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ண வேண்டியது என்னவென்று சொன்னால், யாபேஸ் தன்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்து அவனை எல்லா சகோதரர்களும் கனம் பெற்றது போல உயர்த்தினது போல இன்றைக்கு நாமும் ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், உலக பிரகாரமாக வரக்கூடிய அடிமைத்தனம் எனக்குள்ளால வரக்கூடாது, என்னுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம ஜெபிப்பதற்கு நாம் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் பொழுது யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, காலை வேளையில மீண்டும் ஒரு விஷயம் எங்களை முழுவதுமா இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய பிரசனமும் எங்களோடு நிரம்பி இருப்பதாக. ரீகா பாஷந்தாராபா ஆவியானுடைய வல்லமையினால ஆண்டவரே இன்றைக்கு தகப்பனே இந்த யாபேசனுடைய ஜெபத்தை 4 வாரமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடத்துல இது தடைபட்டிருக்கிறதோ எல்லா தடைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் அதை சுதந்திரிப்பதற்கு எங்களிடத்துல குறைகள், குற்றங்கள், பாவங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு விசை எங்கள் பாவங்களையும் எங்கள் குறைகளையும் எங்கள் குற்றங்களையும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் உடைய சமூகத்துல. அதை கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை செய்கிற கிரியைகள் முறியடிக்கப்பட்டு ஒரு பூரணமான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பலவானுடைய ஆவிகள் கட்டப்படட்டும், இரக்கமுள்ள கிருபை கூட இருக்கட்டும், ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடர் ஆளுகை செய்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்ற நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். அதையும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெறுவதோடு மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டு இதனால் தேவ நாமம் கட்டப்பட நீங்கள் அந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்கிற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம், ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்த வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும்
ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம். இந்த 5 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை, சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும், தற்போது ஊழியர்கள் கை கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும், நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துனுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் டி. ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் எஸ். ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, விஜிபி ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.